ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரே. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பங்குனி மாத பலன். இப்படி வரக்கூடிய பங்குனி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து இந்த பலனை பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. கரெக்டா அந்த பலன் கரெக்டா. ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. அது ஒண்ணா, அது இல்லாம இந்த மாசம் எண்டுக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்ன காரணத்தை சொல்லுங்க? சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறாங்க. எப்படி தலைமை பொறுப்பு கிரகமும் தொழிலுள்ள கிரகமும் சேர்ந்து இணையுது. அப்ப யாரெல்லாம் தலைமை பொறுப்பு போறீங்க, உங்க ஆசைப்பட்ட விஷயம் எப்படி அடைய போறீங்க, அதுக்கான நேரம் தான். ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் 2 கிரகம் இருக்கு. குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாத்துக்கும் வரும் இந்த மாசத்துல. பாத்துங்க, தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்து பலனுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பரம்பரை நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. இப்படி காலச்சக்கரத்தின் 5வது ராசி. இது தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தான். ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி சூரிய பகவான். அப்ப தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நேர்மையான குணம், நீதியான குணம், ஒரு முடிவு பண்ணிட்ட பின்வாங்காத குணம், எந்த வேலையுமே உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய குணம், பொய் சொல்லாத குணம், எப்படி நேரு வழியில எதுக்குமே பயப்படாம ஒரு விஷயத்த செய்யக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். இதுதான் சிம்மத்துடைய குணம். எப்படி சிம்மராசியில பிறந்தா இந்த குணம் இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் சூப்பரா இருக்கும். இதுதான் சிம்மங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். பங்குனி மாசம் இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. நீங்க 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பலன் எடுங்க. சூப்பரா மேட்ச் பண்ணி வரும். கரெக்டா உங்களுக்கு வரும். அதனாலதான் நான் சொல்றேன், 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பயிற்சி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. 3 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது. செவ்வாய், சுக்கிரன் பிளஸ் புதன் பகவான். இந்த 3 கிரக பயிற்சி. அதனாலதான் நான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கரெக்டா புரியும். இல்ல கிரகம் இப்ப பார்ப்போம். பொதுவா பாருங்க, ஒரு ராசியிலே கேது பகவான் இருக்காரு. ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகம். 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், அடுத்து சனி பகவான், 3 கிரகங்கள் இருக்காங்க. அடுத்து பார்த்தா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். வீடு கொடுத்த ஒரு வீட்டை சனி பகவான் அதுல பலமா இருக்காரு. அதாவது குருவுடைய வீட்டை சனி பகவான் இருக்காரு. வீடு கொடுத்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இது நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல அனுகூலமான நேரம். உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. நல்லா பாருங்க, அஷ்டம சனி இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா அஷ்டம சனியோட தாக்கங்கள் இப்ப குறையும். ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார், குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால இங்க அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள், நிறைய நல்ல பலன் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். இதுல 3 கிரக பயிற்சியில வரக்கூடிய முதல் கிரக பயிற்சி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் கரெக்டா 11ஆம் தேதிக்கு அப்புறம் பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா செவ்வாய் பகவான் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி நேரா ஒரு 8ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. அடுத்து புதன் பகவான் 27ஆம் தேதி, அது பங்குனி மாசம் 27ஆம் தேதி பயிற்சியார். இதான் கிரகத்தோடைய அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் உச்சத்துல, உங்களுக்கு 8ஆம் இடத்துல உச்சத்துல, சனி பகவான சேர்ந்து வேற இருக்குது. சூரிய பகவான் இங்கதான் உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி சிம்ம ராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 8ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு எல்லாமே கெட்ட ஸ்தானம், தயவுசு எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த பங்குனி மாசம் ஃபுல்லா 8ஆம் இடத்துல தான் அந்த சூரியன் பகவான் இருப்பார். அப்ப நிறைய நல்ல விஷயத்தை காட்டக்கூடிய பாகமாக அந்த 8ஆம் பாவம் இருக்கும். திடீர் யோகத்துக்கு 8ஆம் பாவம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கெட்டது மட்டும் சொல்லக்கூடாது. வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லக்கூடாது. நிறைய நல்ல விஷயமும் 8ஆம் இடத்துல இருக்குது. அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. திடீர்னு ஏதாச்சும் நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில மாறும். அதுக்கான நேரம் கண்டிப்பா வரும். தயவு செய்து உங்க ஜாதக பிரகாரம் அஷ்டம சனி உங்களுக்கு எப்படி நல்லவரா கெட்டவரா நீங்க ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் நீங்க பாத்துங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. ஏன்னா சூரியன் போய் சனி பகவானை போய் தொடுறாரு. அப்போ ஒரு சில பேருக்கு சனி யோகமா இருந்தா யோகமான பலன் கொடுத்தோம். யாருக்கு கெடுதலா இருந்தா கண்டிப்பா இங்க கெட்ட பலன் நடக்கும். அதனால சொல்றேன், சூரியன் சனி இணையக்கூடாது.
அதான் தெரிஞ்சுங்க. அது சனி பகவான் லக்ன ரீதியா நல்லா இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை. அதனால எல்லாருமே உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சில லக்னத்துக்கு வந்து சனி பகவான் நல்ல கிரகமா வரும், ஒரு சில லக்னத்துக்கு இங்க பலவீனமா வரும். அதனால சொல்றேன். அப்ப ஜாதக ரீதியில சனி பகவான் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதனால சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா சனி பகவான் தான் தொழில் காரகர். ஏன்னா உங்களுக்கு மனைவி, திருமணம், நண்பர்கள், கூட்டாளி, வேலை, தொழில் எல்லாமே சனி பகவான் தான். அப்ப அவர் 8ஆம் இடத்துல போய் இங்க நிக்கிறாருன்னா யாருடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு சனி பகவான் மறைஞ்சு போயிருக்காரோ நல்லா தெரிஞ்சு. லக்னங்கிறது யாருக்கும் தெரியல, உங்க பிறந்த நேரம் தான் லக்னம் நான் சொல்லிடுறேன். எப்படி பிறந்த லக்னம் தான் உயிர். இப்ப சொல்லக்கூடிய படம் உடல். அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியம்? உயிர் தானே முக்கியம். அப்ப யாருக்கு சனி பகவான் போய் பலம் இழந்துக்கிறாரோ கண்டிப்பா வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை, பொதுமக்களோட தடங்கள், எதிர்பாராத ஒரு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு, நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னு நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நீங்க கேட்டு பாருங்க. சிம்மத்தை பொறுத்தவரை ஆமா அப்படிம்பாங்க. சனி பகவான் பலவீனம் இழந்திருந்தால் பொருளாதார பிரச்சனை, திருமணத்துல ஒரு தடங்கள், இப்ப எல்லாமே இந்த ஒரு மாசம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. வருமான பிரச்சனை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஒரு ஏமாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளுக்கு நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்புகள், பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனைகள், ஏதாச்சும் சொத்து வீடு இடது வாங்கப்படுறத ஒரு கலகங்கள், ஒரு வழக்கு மாதிரி பாக்குற ஏதாச்சும் ஒரு வழக்கு என் மேல இருக்குங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க கேட்டு பாருங்க. எனக்கு விசா முடிஞ்சிச்சு, அது விசா கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல உத்தியோகம் இருக்குமா, வெளிநாட்டுல நிறைய கம்பெனி அப்ளிகேஷன் பண்ணிருக்கேன், வெளிநாட்டு போவானா, படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் புரியும். ஒரு குழப்பத்துல இருப்பீங்க பாருங்க. நிறைய பேர் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி அமைப்பு நிறைய பேர் இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த சிம்மராசி. ஏன்னா கேது வந்தா இங்க குழப்பிக்கிட்டே இருப்பாரு. எதுவுமே ஸ்டெடியான ஒரு மைண்டை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். கேது பலம் இழந்திருந்தா. இப்ப ஏன் எல்லாமே மாறுதுன்னா குரு நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. நேரா ஒரு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து பாருங்க உங்களுக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு. கெட்ட இடத்த அவரு பார்க்கல, நல்ல இடமா பாக்குறாரு. குரு லக்னத்துக்கு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ இந்த அஷ்டம சனி அறவே பாதிக்காது, கண்டங்கள் வராது. ஏன்னா அஷ்டம சனி வந்தாவே மருத்துவ செலவு கடுமையா பண்ணிருப்பீங்க. திடீர்னு ஒரு கண்டம், திடீர்னு ஒரு பிரச்சனை எல்லாமே பார்த்துருப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. உடம்பு உபாதை ஃபர்ஸ்ட் சொல்றேன் நல்லா இருக்கும். நீங்க கடன் வாங்கியாச்சு வீடு இடம் பூமி பண்ண பாருங்க. இப்ப அதுக்கான நேரம் உங்களுக்கு வரும் பாருங்க. வீடு இடம் பூமி வண்டி வாகன சொத்து ஏதாச்சும் விஷயம் வாங்குவீங்க, அதுக்கான நல்ல நேரம் உங்க பக்கம் நெருங்கி வரும். பார்த்து கடன் வாங்கியாச்சு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாங்குவீங்க, அதுக்கான நேரம் வரும். சொகுசு பங்கள வாங்கக்கூடிய அமைப்புகள், சொத்துல உள்ள வில்லங்கள், அதாவது அப்பா சொத்து அம்மா சொத்து தாத்தா சொத்துல இருந்தா அந்த சொத்துல உள்ள வில்லங்கள் எல்லாமே பிரச்சனை சரியாகும். ஏன்னா அதுக்கான நேரம் நல்லா இருக்கு. அதனால சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இடம் பூமி சொத்து எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா அமையும், எந்த ஒரு தடங்களும் வராது. பாத்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்தால் இருக்காது. இப்ப திருமணத்தை தடை இருக்கு, திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இப்ப திருமணத்தை பார்த்து பண்ணுங்க. நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கு. குருவுடைய வீட்டுல தான் அந்த சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பாக்குறதுனால சொல்றேன், நல்லா கண்டிப்பா பிடிச்ச பெண்ணு பிடிச்ச மாப்பிள்ள கண்டிப்பா வரும். குழந்தை பாக்கிக்கு அதுக்கான நிறைய பேர் குழந்தை பாக்கியம் தாமதம் கண்டிப்பா முயற்சி பண்ணிப்பாங்க. நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இப்ப கிடைக்கும். சிம்மத்துக்கு இந்த பங்குனி மாசத்துல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. அதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வெளியூர்ல படிக்க மாணவர்கள் அங்கேயே வேலை ஊற்றி நல்லா இருக்கும். நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். திடீர்னு அரசாங்க வேலை கிடைக்கும், ஆனா வெளில தூரத்துல கிடைக்கும் பார்த்து. ஏன்னா அதுக்கான நேரம் நல்லா இருக்கு, டைமிங் நல்லா இருக்கு. அதனால சொல்றேன், வேணும் கிடையாது. ஒரு விரைய செலவு நிறைய பண்ண பாருங்க, அவ்வளவுதான். வீடு இடம் பூமி வண்டி வாங்குறது இப்ப இந்த மாசம் காசு போனா நான் போட சொல்லுவேன் உங்களுக்கு. ஒரு சுப செலவா பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஜாமீன் போடாதீங்க, நண்பர்கள் கூட்டாளி கொஞ்சம் நம்பாதீங்க. இந்த மாசம் மட்டும் நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சு பயணிங்க. மற்றபடி தொழிலாம் நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க நல்லா லாபத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. திடீர் யோகம். லாட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா திடீர்னு லாட்ரி சீட் அடிக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இடமோ பணமோ நகையோ பொருளோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் இந்த மாசத்துல மட்டும். இதுல காசு பணத்தை போடுங்க, நம்பி போடுங்க, கண்டிப்பா லாட்ரி சீட் அடிச்சிடும். அதுக்கான யோகமான கிரகம் எதுன்னு உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு போடுங்க. தயவு செய்து அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கு. பார்த்து பெண்களுக்கு நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்குது. கரெக்டா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். நிறைய பேர் பாருங்க, இந்த நீதித்துறை, வக்கீல் துறை, இந்த துறையெல்லாம், மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரம் கண்டிப்பா யூஸ் பண்ண வைக்கும். நல்ல ஒரு அலைச்சலை கொடுப்பாரு. அதனால நல்ல அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்பாங்க. முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மக நட்சத்திரம். நல்லா பாருங்க, மக நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பம், தடுமாற்றம், நிறைய விரைய செலவு, நிறைய தடுமாற்றம், பிரச்சனை, வம்பு வழக்கு, பிரச்சனை, நிறைய ஒரு பிரச்சனை பார்த்திருப்பீங்க மகத்துல பிறந்தவங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் இருந்தார். 8ஆம் இடம் இருந்தாவே ஒரு குழப்பம் தானே இருக்கும். கணவனோ மனைவியோ நண்பர்களோ கூட்டாளியோ பழக்கம் ஏதாச்சும் ஒரு தரங்களை ஒரு மருத்துவ சொல்ல விரைய சொல்ல நிறைய பண்ணிருப்பீங்க. உடல் ரீதியா ஒரு தாக்கத்தை பார்த்திருப்பீங்க, ஒரு குழப்பம் வந்திருக்கும்.
நல்ல வேலை கிடைச்சிருக்காது, எல்லாமே தடங்களை பார்த்துருப்பீங்க. இனிமேல் நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது. சுப செலவு சுபகாரியம் பண்ண போறீங்க. மகனத்துல பிறந்த அனைவருக்குமே சரி, குழந்தை பாக்கியம். அடுத்து வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா அந்த பங்குனி மாசத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்தே தீரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓப்பனா சொல்றேன். இப்படியே இந்த பங்குனி மாசம் எண்டுக்குள்ள பாருங்க, குழந்தை பாக்கியம், நல்ல காரியம், நல்ல விஷயம், நல்ல காரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு பங்குனி மாசத்துல. யாரு இந்த மகரத்தில் பிறந்தவங்க நல்ல காரியம், நல்ல விஷயம் தேடி வரும். அடுத்து பூரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய உங்கள்ட்ட நிறைய இருக்கு பூரத்துல பிறந்துட்டாவே. இனிமே எது வந்தாலும் பூரத்துல பிறந்தவங்க கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்ல விஷயமா மட்டும் நினைங்க. கண்டிப்பா நல்லது மட்டும் நடக்கும் உங்க வாழ்க்கையில. எடுத்த காரியம் சக்சஸ் ஆகும். ஏன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு இந்த பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வரும். படிப்பு, கலை எல்லாமே பாருங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப நிறைய ஒரு குழப்பத்துக்கு, ஒரு நிறைய தடுமாற்றத்துக்கு போனது யாரும் பூர்வ நட்சத்திர கண்டிப்பா போயிருப்பீங்க. இனிமே போக மாட்டீங்க. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. நிம்மதியான நேரம் உங்க பக்கம் தேடி வரப்போது. அதனால சொல்றேன் உங்களுக்கு. படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்படுற விஷயத்தை அடைவீங்க. கண்டிப்பா பாத்துக்கோங்க. நான் சொல்றது பூரத்துல பிறந்தவங்க நல்ல நேரம் நெருங்கி வருதுங்க. அடுத்து உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் பயங்கரமா இருக்கும். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யாருக்கிட்ட கை கட்டி நிக்கணும் அவசியம் கிடையாது. தன்மானத்தை எல்லா விஷயத்தையும் நிறைய விஷயத்துல பாப்பீங்க. இனிமே தன்னம்பிக்கையா இருங்க, தன்மானத்தோடு இருங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். நான் சொல்றது உத்திரத்துல பிறந்தவருக்கு நல்ல ஒரு திறமை வருது. ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் ஜாமீன் போடாதீங்க. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த உத்திரத்துல கொஞ்சம் கவனமாக கவனிச்சு இந்த நேரத்துல நீங்க பயணிக்கணும். புதுசா ஒரு விஷயத்துக்கு போனா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி நல்ல ஒரு உடம்பு ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக இந்த உத்திரத்துல பிறந்தவருக்கு நல்ல ஒரு யோகமா வரும். திடீர் யோகங்கள் நிறைய வரும் பாருங்க. அரசாங்க சட்டத்தில் திடீர்னு ஒரு மாற்றங்கள் எல்லாமே தேடி வரும். வரக்கூடிய பங்குனி மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தடைகளை உடைக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது.